ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்டர் டிசைன் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ், காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ், முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்டர் டிசைன் தேடுவீங்க இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ. 6 டிசைன் பண்ணியிருக்கேன், அதில் 5 உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் பண்ணியிருக்கேன். சுலபமானது, ரொம்ப சிம்பிள் அப்படின்றதுனால ஜஸ்ட் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் நம்ம இந்த மாதிரி கோடு வரைஞ்சிடணும். எப்போவுமே இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணும்போது அலைன் பண்ணி அழகான கோடு நீங்கள் எல்லா பக்கமும் வரைகிறதுக்கு 1 சென்டிமீட்டர் ஈச் சைடில் இருந்து மெஷர் பண்ணி வரைஞ்சிங்கன்னா ரொம்ப ஈக்குவலாக இருக்கும். இல்லை தோராயமாக கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி வரையணும் அப்படின்னாலும் ஓகே. அதில் ஒரு ஃப்ளாரல் டிசைன் மாதிரி நான் ஒன்று போடுறேன். ஸோ ரிங் போட்டுட்டு அதில் குட்டி குட்டி டாட்ஸ் வச்சுட்டு அதில் இந்த ஃப்ளார் பெட்டல்ஸ் அப்படின்றத நம்ம போடுறோம். இந்த மாதிரி உங்களுக்கு வளைவு நெளிவோட பெட்டல்ஸ் போட தெரியலனா ஜஸ்ட் ஒரு கர்வ் மாதிரி வருது இல்லையா, டெய்ஸிக்கெலாம் இருக்கும் இல்லையா, சன்ஃப்ளவர் டெய்ஸி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி போட்டுடுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி போட முடியும்னா போட முடிஞ்சுட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதுலேருந்து லீவ்ஸ் எல்லாமே நம்ம வரைஞ்சிடலாம். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பார்டர் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரண்ட் பேஜுக்காக பண்ணுவோம், இல்லை ஸ்பெஷல் பேஜஸ்க்காக பண்ணுவோம் இல்லையா. அந்த டைமில் இந்த மாதிரி நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரண்ட் பேப்பர்லேயே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த 5 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம பாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பர்த்டே கார்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதுலாம் கேட்டிருந்தீங்கன்னு, அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா பர்த்டே கார்டு கூடவே ஒரு அழகான பூனைக்குட்டி, அதுக்கப்புறமா ஒரு பேப்பர் வெயிட், அதுக்கப்புறமா கிஃப்ட் பாக்ஸ் எப்படி பண்ணுறது எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போங்க, அங்கே உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க் இருக்கும். அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஒரு குவெஸ்சன் கேட்க போகிறேன். அடுத்த வீடியோ நம்ம எந்த கிராஃப்ட் எந்த பொருள் வச்சு பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு க்ரீட்டிங் கார்டுனா க்ரீட்டிங் கார்டு, அதுக்காக க்ரீட்டிங் கார்டுனே சொல்லிடாதீங்க, அந்த மாதிரி எந்த பொருள். அதுக்கப்புறமா ரீயூஸ் ஐடியா இருக்குது இல்லையா, கோகோனட் ஷெல், பிஸ்தா ஷெல், அந்த மாதிரி எவ்வளவோ ரீயூஸ் ஐடியாஸ்லாம் இருக்குது. ஸோ 2த்தில் சேர்த்தா மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம செகண்ட் டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்கிற அந்த டாப்பிக்கில் மோஸ்ட்டாக நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்களோ அதை நான் அப்கமிங் வீடியோவில் உங்களுக்காக வந்து போடுறேன், சரிங்களா. ஸோ அதுக்காக தான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் எது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அதிகமாக யார் எது சொல்லியிருக்கீங்களோ அதையே வந்து நான் நெக்ஸ்ட் கிராஃப்டாக உங்களுக்கு பண்ணி காட்டிடுறேன். இப்போ பேட்டர்ன் பேப்பர் நம்ம நிறையா பண்ணியிருந்தோம், பார்ட் 1 பார்ட் 2 பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் பார்ட் 3 பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள். அதையே திருப்பி பண்ணால் உங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவில் இந்த மாதிரி பார்டர் டிசைன் அப்படின்றத நான் பண்ணியிருக்கேன். ஸோ பேட்டர்ன் பேப்பர்லேயே இன்னும் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம். கூடவே வந்து நம்ம இவ்வளோ நாள் பண்ணியிருந்த கிராஃப்ட்ஸ் இருக்கு இல்லையா, பாஸ்ட் 2 வீக்ஸாக அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ செகண்ட் டிசைன் அப்படின்றது ஓவர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோ கலரில் பார்டர் கொடுக்குறோம். ஜஸ்ட் இது எல்லாமே ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் மாதிரி தான், எதுவுமே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வரையணும்லாம் இல்லை. ஆனால் ஈஸியாக வரைகிறதுலே பார்க்க எப்படி அழகாக மாற்றுறது அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பார்டர் டிசைனும் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக நல்லாயிருக்கும். ஒரு லைட் செட்டிங் மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போது செகண்ட் ரெடி ஆயாச்சு. தேர்டுக்கு இப்போ நம்ம போயிடலாம். ஸோ தேர்ட் டிசைன் பார்த்திங்கன்னா இதே மாதிரியே நம்ம அழகாக இப்படி வரைஞ்சிடணும். எல்லாத்துக்குமே பிளாக் கலரை பேஸாக வச்சுட்டு வரைங்க. அதனால் நீங்கள் மார்க்கர் பென்லேயே மெல்லிஸாக இருக்கும் இல்லையா, அது வாங்கிக்கோங்க. ஸ்கெட்ச் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் தடியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து பென்சில் இருந்தால் பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் எப்பொழுதுமே வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி டக் டக்குன்னு வரைஞ்சிடுங்க, வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த அழகான ஒரு ரெயின் ட்ராப் மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து வரைகிறோம். இதை சுற்றி இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் நம்ம அழகாக இந்த மாதிரி பண்ணிடுறோம். ஸோ இது எல்லா பக்கமுமே இதே மாதிரி வர மாதிரி நீங்கள் 4 பக்கமும் இது பண்ணிக்கலாம். நான் இந்த 2 சைட்ஸ் மட்டும் இப்போ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிடலாம், உங்களோட விருப்பம் தான். 4 பக்கம் போட்டாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, 2 பக்கம்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களோட ஐ கால்குலேஷன் மாதிரி தான். இதில் பார்த்திங்கன்னா அந்த வளைவுகள் நானே வரைஞ்சிட்டேன். அது கஷ்டமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஸ்கேல் வச்சு 2 பக்கமும் எல் ஷேப்பில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வளைவை போட்டிங்கன்னா உங்களுக்கு தடம் வராமல் அது இருக்கும். இப்போது இந்த டார்க் ப்ளூ இருக்கு இல்லையா, ராயல் ப்ளூ, அதை வந்து நம்ம இந்த மாதிரி டாப்பில் இப்படியே அடிக்கிறோம். ஸோ அதை அடித்து முடிச்சுட்டு அதுக்கு உள்பக்கமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்கை ப்ளூ கொடுக்குறோம். இந்த மாதிரி கொடுக்கறதுனால அந்த கலர் காம்பினேஷன் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி தான் பிங்க்லேயும் டார்க் பிங்க்குக்கு லைட் பிங்க், ஆரஞ்சுக்கு எல்லோ,
ரெட்டுக்கு ஆரஞ்ச் அந்த மாதிரி நீங்கள் அந்த ஷேடிங் கொடுத்தீங்கன்னா அந்த பார்டர் டிசைன்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த டிப்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. டார்க் அண்ட் லைட் கலர் அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 3D எஃபெக்ட் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா இது. ஸோ இதே மாதிரி இந்த பேட்டர்ன் நீங்கள் பண்ணோன்னா நான் மென்ஷன் பண்ண அந்த கலர்களாக இருக்குது இல்லையா, அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு பார்டர் டிசைன் கொடுக்குறோன்னு பெயிண்ட் எதுவும் யூஸ் பண்ணல, ஏன்னா நிறைய பேர்கிட்ட பெயிண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால சிம்பிள் ஸ்கெட்ச் பென் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கெட்ச் பென் எல்லார்கிட்டையும் இருக்கும். ப்ளஸ் அடிஷ்னல் ஸ்கெட்ச் பென் இல்லைனா இதை நீங்கள் வந்து க்ரையான் வச்சே ட்ரை பண்ணலாம். இல்லை கலர் பென்சில் இருந்ததுன்னா கலர் பென்சில் வச்சும் ட்ரை பண்ணலாம். எதுவும் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அது பண்ணுங்கள். எப்போவுமே ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸில் நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ணுறோன்னா எல்லாருக்கும் எல்லா பொருளும் கிடைக்குதா, அதெல்லாம் அவங்களால வாங்க முடியுமா அப்படின்னு யோசித்து தான் பண்ணுவோம். அதனால் நீங்கள் அந்த மாதிரி இருக்க பொருளுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது யோசிச்சு பண்ணிங்கனாலும் அது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணும். 3rd டிசைன் இப்போ முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம 4th டிசைன் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ 4th டிசைனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அழகான பட்டர்ஃப்ளை வரைய போகிறோம். டாட் டிசைன் மாதிரி. எத்தனை பேருக்கு லைன் ட்ராயிங் அப்படின்றது தெரியும்? ஸோ லைன் ட்ராயிங் அப்படின்றது ஒரு பொருள், ஒரு விஷயத்தை நம்ம வரைஞ்சிட்டு அதில் கொடுக்குற அந்த கோடுகள் இருக்குது இல்லையா, கோடாக போட்டு நம்ம கொடுப்போம். அந்த கோடுகளால் அந்த டயக்ராம் ரொம்ப அழகாக தெரியும். அந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தான் லைன் ட்ராயிங். இப்போ நான் இதில் பண்ணியிருக்கிறது லைன் ட்ராயிங் இல்லை, ஜஸ்ட் ஒரு லைன் தான். அந்த மாதிரி ஃப்ளார்ஸ் எல்லாம் குட்டி குட்டி லைன்ஸ் போடுவாங்க பாருங்கள், அது வந்து சூப்பரான ஒரு டீட்டெயிலிங் மாதிரி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த ஆர்ட் ஃபார்ம் எல்லாத்தையும் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். லைன் ட்ராயிங், ஃப்யூஷன் ட்ராயிங், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பார்க்க நம்ம வந்து சாதாரணமாக வரைஞ்சிருப்போம், ஆனால் அதுக்குன்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்றது உங்களுக்கும் தெரிய வரும். இந்த பட்டர்ஃப்ளைக்கு நம்ம ப்ளூ அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து எதுலேயுமே நான் வந்து அச்சு எதுவும் வைக்கலை, ஒரே மாதிரியே நம்ம வரைஞ்சிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன சின்ன அச்சு மாதிரி ஏதாவது வச்சு அதில் இந்த பட்டர்ஃப்ளைஸ் ஒரே மாதிரி வரா மாதிரி பண்ணிடலாம். எப்படின்னா கார்டில் கட் பண்ணிக்கோங்க பட்டர்ஃப்ளையை, அதுக்கப்புறமா இதில் எங்கே தேவைப்படுதோ அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டென்சில் மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுவும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ 5th டிசைன், 5th அண்ட் ஃபைனல் டிசைன். ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா டிசைன் 6th டிசைன் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சும்மா வரைஞ்சி காட்ட போகிறேன். அது ரொம்ப ஈஸியானது அப்படின்றதுனால அது ஃபர்தராக நான் வந்து டெவலப் பண்ணல. ஸோ இந்த 5th டிசைனில் பார்டரில் இந்த மாதிரி நம்ம ஈக்குவலாக ஒவ்வொரு பேஜையும் வந்து, அதாவது அந்த பேஜோடைய ஒவ்வொரு கார்னர்ஸ்லையும் ஈக்குவலாக பிரித்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதில் டாட்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி லீஃப் பேட்டர்ன் மாதிரி வரைஞ்சிட்டு இதை ஃபுல்லாக நம்ம வந்து க்ரீன் அண்ட் எல்லோ கலர் கொடுக்குறோம். இப்போ க்ரீன் அண்ட் எல்லோ கொடுத்தோன்னே இதோட காம்பினேஷனும் எப்படி மாறுது அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் எப்போவுமே இந்த பார்டர் டிசைன்ஸ்லாம் கொடுக்கும்போது சிம்பிளான பேட்டர்னாக இருந்தாலும் நம்ம கலர் பண்ணுறதுலேயே அது அழகாக மாறிடணும். அதில் தான் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எல்லோ கலரில் டாட், அதாவது பிளாக் டாட்டுக்கு எல்லோ கலர் பார்டர் கொடுக்குறேன் இல்லையா, அதுக்கு மேலே க்ரீன் கலரும் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் அப்படி கொடுக்கும்போது நீங்கள் வரைஞ்சிருக்க அந்த எல்லோ பார்டர் இருக்கு இல்லையா, அதை டாமினேட் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம பார்க்கும்போது சின்ன சின்ன அடிஷ்னல் கேரக்டர் கொடுக்கும்போது அது டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ ஃபைனல் 6th பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வயலட் கலரில் வரைஞ்சிட்டு அதில் க்ரீன் கலரில் இந்த மாதிரி வந்து லைட்டாக கோடுகள் போடுறேன். ஸோ 1st டிசைன், 2nd டிசைன், 3rd border டிசைன், 4th டிசைன், 5th டிசைன் அண்ட் ஃபைனல் 6th டிசைன். எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எது பிடிச்சிருந்து மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு பதில் சொல்லுங்கள். டாட்டா அண்ட் பை பை.